Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு யுகாதி vlog தான் பார்க்க போறீங்க. இங்க டியூஸ்டே ஏப்ரல் 9th தான் யுகாதி. ஏன்னா நாங்க பெங்களூர் கர்நாடகால இருக்கோம். சோ யுகாதி அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். சரிட்டு நைட்டே மம்மி கோலாலாம் போடுறாங்க. போட்டுட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள இந்த தண்ணி ரொம்ப ஃபுல்லு கோலாலாம் அலைஞ்சு போச்சு. நீங்களே பாருங்களேன், செம ஃபன்னு. சரின்னு காத்தால ஏஞ்சி வந்து பார்த்தா அதே கோலத்தை எங்க மம்மி விடாமுயற்சியோட காத்தாலேயே அதே கிளீனா கழுவி விட்டுட்டு அதே கோலத்தை போட்டிருந்தாங்க. எங்க வீட்டால ஒரு பண்டிகை வைபே இருக்காது. அபார்ட்மெண்ட் இருக்கு பக்கத்துலயே, யாருமே வெளியவே வரமாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் பண்டிகை ஒரு பண்டிகைன்னு தெரியவே தெரியாது. நாங்க ஆனா விடமாட்ட கோலம் போடுவோம். எங்க மம்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒப்போட் பண்ணுறதுக்கு. யுகாதினாவே எல்லாருக்கும் தெரியும், மீன்ஸ் ஒப்போட்டு தான் ஸ்பெஷலு. எங்க மம்மியும் டிவி பார்த்துட்டே அப்படியே ஒப்போட்டுக்கு ஃபுல்லு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிச்சன்ல இருந்து வெளியே வந்து பாக்குறேன், எங்க மேல வீட்டு அங்கிள் என் ஃபேவரட் ஜாக் ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இது பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. சரி, நான் அதை சாப்பிட்டுக்கிட்டே எங்க மம்மி பருப்பும் ஒப்போட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் ஒப்போட்டுக்கு என்னெல்லாம் போடுவாங்க ஐட்டம்ஸ்ன்னு தெரியாது. எங்க மம்மி தான் எப்பயுமே பண்ணுவாங்க, என்ன பண்ணவே விட மாட்டாங்க. ஏன்னா எதான் ஏடா குடம் பண்ணி விட்டுருவேன் நான். எங்க மம்மி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, தேங்காய்லாம் அரைச்சி. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா எங்க மம்மி கிட்ட கேட்டு உங்களுக்கோசரமே பண்ணி அப்லோட் பண்றேன். ஆனா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க எங்க மம்மி ஒப்போட்டு, நீங்களே பாருங்க. அப்படியே எங்க மம்மி சைட் பை சைடா வடை எல்லாம் சுட்டுக்கலாம் இந்த டைம்ல, அது இதாகிறதுக்குள்ளன்னுட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க வடை போடுறதுக்கு. அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டணும். சின்ன சின்ன ப்ரோசஸ் மட்டும் எனக்கு தெரியும். வடிகட்டிட்டு தண்ணி இல்லாம இருக்கணும். ஏன்னா அந்த உள்ள ஸ்டஃபிங் வைக்கும் இப்போ மீன்ஸ் கொலன்னு இருந்தா அது இதாயிடும். ஸோ கெட்டியா இருந்தா இதா இருக்கும்னுட்டு இது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது போடுவாங்க, என்னது வெல்லம் அது உள்ள போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறமா தான் ஒரு கெட்டியா வரும். அது உள்ள ஸ்டஃப் பண்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியா வரும். அதுக்கு எங்க மம்மி எல்லாத்தையும் இடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த வாட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணல எங்க மம்மிக்கு, எனக்கே உடம்பு முடிஞ்சிட்டு இருந்தில்ல. சரின்னு எங்க மம்மியை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் நானும். எங்க மம்மி ரெடியா அதுல போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இருந்தாங்க, நீங்களே பாருங்க. அப்படியே நானும் எங்க மம்மி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் அந்த தேங்காய் அரைச்சிருந்தாங்க, நீங்க பாத்தீங்க இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்கலாம். எங்க மம்மி கொஞ்சம் பூஜை வேலைங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நானும் அதை ஹெல்ப் பண்ணலான்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். தேங்காய் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு 80% ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. பட் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, ஏனே தெரியல. இது நான் பண்ண சதியா இல்லைன்னா எங்க மம்மி பண்ணதானே. எங்க மம்மி நல்லா பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க. சரின்னுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மம்மியை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே சைட் பை சைடா ரசம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரசத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வடியும் இது பண்ணிட்டு இருந்தாங்க எங்க மம்மி. எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே டைம் மதியம் ஆயிட்டு இருந்துச்சு. சரி ரசத்தெல்லாம் நீயே பண்ணிக்கோன்னிட்டு எங்க மம்மி பூஜை வேலை பார்க்க போயிட்டாங்க. எதுவும் இல்ல, சிம்பிளா சாமிகளுக்கெல்லாம் பூ வச்சிட்டு இருந்தாங்க. எங்க மம்மி வேற வீடியோல என் பேச காமிக்காதன்றாங்க, ஏனே தெரியல. சரி நான் ரசத்தை பிசுக்கலான்னு போனா தக்காளியில இருக்கிற சாரெல்லாம் வெளியே கொட்டுது. இன்னைக்கு ஃபுல்லா ஃபன்னாவே போச்சு. யுகாதி இப்படிதான் போவோம் எங்க வீட்டுல. சரி, எனக்கு தெரிஞ்சபடி ரசத்தை வைக்க எனக்கு அவ்வளவா தெரியாது. எனக்கு தெரிஞ்சபடி பண்ணலாம் அப்படின்ட்டு எண்ணெயை ஊத்தி எங்க மம்மி என்னெல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் போட்டு ஏதோ ஒரு ரசம் வச்சா. இது வந்துட்டு பருப்பு ரசம். எங்க மம்மி அதுல பருப்பு பண்ணாங்க இல்லையா ஒப்போட்டுக்கு, அது கூடயே இதுல ஆட் பண்ணி ஏதோ பண்ணுவாங்க, எனக்கும் தெரியல. அதை பண்ணி வச்சிருந்தாங்க. ஏதோ போட்டு ஏதோ கலக்குனாங்க, போட்டு எல்லாம் பண்ணிருக்கிறேன். ஆனா லாஸ்ட்ல நல்லா தான் வந்துச்சு, சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னாலயா இல்ல எங்க மம்மி பண்ணிட்டு போனாங்க அதனாலயான்னு தெரியல, ஏதோ நல்லா வந்துருந்துச்சு. எங்க மம்மி வடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மசாலா வடை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல 2 டைப் ஆஃப் வடை. ஒன்னு மசால் வடை, இன்னொன்னு வந்துட்டு உளுத்த வடை. உங்களுக்கு எந்த வடை பிடிக்கும்? வீடியோ பாக்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நானும் உங்ககிட்ட பேச முடியும். நீங்க என்கிட்ட எதனா சொன்னாதான் நானும் உங்ககிட்ட கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த வடை பிடிக்கும்னுட்டு எனக்கு போடுங்க. பாருங்க எங்க மம்மி இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, வீடியோ என் மூஞ்ச காமிக்காத வீடியோல அப்படின்றாங்க. ஏனே தெரியல. ஏமான்னு கேட்டாலும் இல்ல வேணாம் அப்படின்றாங்க, ஏனே தெரியல. பாருங்க 2 வடை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு சத்தியமா வடை எல்லாம் பண்ண வராது. பண்ணா ஷேப் அவுட் ஆயிடுவாங்க. ஷேப் எப்படியே போயிடும். பட் எங்க மம்மி என்ன கிட்டாலாம் என்ன விட மாட்டாங்க. எங்க மம்மியே பண்ணிப்பாங்க இந்த வேலை எல்லாம். வடை ஆனோடனே எங்க மம்மி உளுத்த வடை பண்ணிட்டாங்க. பாருங்க 2 வடை இருக்கு. உங்களுக்கு எந்த வடை பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு உளுத்த வடை தான் பிடிக்கும். மசாலா வடைக்குன்னா எனக்கு உளுத்த வடை ரொம்ப பிடிக்கும். மெயின் டிஷ்ஷுக்கு வந்துட்டோம். யுகாதினாலே ஸ்பெஷல் ஒப்போட்டு தான். எங்க வீட்டுல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க மம்மி ஒரு 5 பண்ணலாம் ஸ்டார்டிங் போதும், ஏன்னா சாமி கிட்ட வச்சு கும்பிடுறதுக்கு மட்டும் போதும், அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 5 மட்டும் ஸ்டார்டிங் சாமிக்குன்னுட்டு எங்க மம்மி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படிதான் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் எல்லாம் பண்ணிட்டு அதை தட்டிட்டு இதுல போடுவாங்க. எனக்கும் தெரியாது அவ்வளவா, எங்க மம்மி பண்ணுவாங்க. ஜஸ்ட் பக்கத்துல இருந்து ஃபைனலி வந்துச்சு, இப்படிதான் வந்துச்சு. பட் எங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இல்லைனாலும் பட் டேஸ்ட் நல்லா இருக்கு.
யுகாதியில இன்னொரு ஸ்பெஷல் மாங்காய், அப்புறமா வேப்பில, இன்னும் 2-3 ஆட் பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரியல. வெல்லம் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு 3 அங்க வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே 3. ஏன் இதுன்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றோம். புளிப்பு, ஸ்வீட்டு, கசுப்பு எல்லாமே சேர்த்து நம்ம அது ஏதோ சொல்றாங்க எங்க மம்மி. பட் எனக்கும் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன், அவ்வளவுதான். அப்படியே பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாங்க எங்க மம்மி. முடிச்சுட்டு நாங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டு வடை எல்லாம் பண்ணதெல்லாம் போட்டு எங்க மம்மி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் ரெடி ஆகுன்னு சொன்ன உடனே நான் போய் புது ட்ரெஸ் தான், ஆனாலும் கொஞ்சம் கசுங்கி புசுங்கி இருந்துச்சு. சரின்னு லைட்டா ஐரன் பண்ணலாம் அப்படின்னுட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஐரன் பண்ணி முடிச்ச உடனே கொஞ்சம் தலை வாரினேன். என் தலை எப்பயுமே சிக்கா இருக்கும். சரின்னுட்டு கொஞ்சம் சிக்கெல்லாம் எடுத்து ஜஸ்ட் ரெடி ஆயிட்டு இருந்து கிளம்பி எங்க ஆயா வீட்டுக்கு தான் வந்தோம். எங்க மாமா பொண்ணு அழகா கியூட்டா ரெடியா உட்காந்துருந்தா. எங்க ஆயா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. 6 மணி ஆயிட்டு இருந்துச்சு நாங்க வர்றதுக்குள்ள. எங்க ஆயா பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அக்காவை மீட் பண்ண வந்தோம் அப்படியே. அப்புறம் இவ்வளவுதான் என்னோட யுகாதி vlog. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.